வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்த்தியான திருநெல்வேலி ஸ்பெஷல் ஒரு கூட்டாஞ்சோறு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத வாங்கங்க பார்த்துடலாம். நான் வந்து இந்த டம்ளருக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு 3/4 டம்ளருக்கும் மேலே நான் வந்து பருப்பு எடுத்துருக்கேங்க. 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் பருப்பு எடுத்தால் கூட ஓகே தாங்க. 2.5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவு துவரம் பருப்பு தாங்க சேர்க்கணும். சேர்த்து இதை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து சாதம் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் அரைக்கலாங்கிறத பார்த்துட்டு வந்துடலாங்க. வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் வந்து பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதோட ஆட் பண்ண போகிறோங்க. ஜீரகத்தையும் ஆட் பண்ணி இதை வந்து எப்படி அரைக்கணுன்னா நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாங்க. ரொம்ப விழுதாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அரைஞ்சிருக்க வேண்டாம். ஜீரகம்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரியே இருக்கட்டும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜீரகமும் பல்லாரியும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து நீங்கள் கோல்டு வின்னர் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. போட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகா 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாங்க. 2 வரமிளகாவையும் போட்டு இதையும் நல்லா இதில் ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயிலேயே வரமிளகாவும் கடுகு உளுந்தம் பருப்பும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் ஜீரக பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் ஜீரகமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நார்மலாக ரொம்ப கருகக்கூடாது. அதோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சதை எடுத்து இதோட ஆட் பண்ண போகிறோம். நாட்டு காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் மாங்காய், இதெல்லாம் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து இதே காய்கறி மட்டும் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். வேறு எந்த காய்கறி போட்டாலும் இதுக்கு நல்லா இருக்காது. இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. காய்கறியெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே போட்டு காய்கறியை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிலவங்க சாதமும் பருப்பும் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை தனியாக வச்சு கிளறுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறத விட இதை மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காய்கறி வெந்துட்டுருக்குங்க. இதுலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வந்து வதங்கிரும்னு வைங்களேன். காய்கறி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதில் பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் என்ன வாழைக்காய், பருப்பு, துவரம் பருப்பு எல்லாமே சேர்க்குறோம்ல, இது எல்லாமே கேஸுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பெருங்காயம்லாம் சேர்த்தாச்சு. இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ உப்பு நல்லா இறங்கணும் இந்த காய்கறியில். நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. இது தாங்க இதில் வந்து ஸ்பெஷலே. இந்த கூட்டாஞ்சோறில் ஸ்பெஷலே வந்து இந்த முருங்கைக்கீரை தான். ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து எடுத்திருக்கேன். நிறைய முருங்கைக்கீரை போட்டுறாதீங்க, கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1.5 கைப்பிடி அளவு நான் வந்து போட்டிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து எடுத்து போட்டு வதக்கியிருக்கேன். இந்த கூட்டாஞ்சோறில் ஸ்பெஷலே முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை போட்டு தான் நாங்கள் இங்கே திருநெல்வேலி சைடு எல்லாமே வந்து கூட்டாஞ்சோறு பண்ணுவோம். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கெஸ்ட்டு யாராவது வந்துருந்தாங்கன்னா இங்கே வந்து கூட்டாஞ்சோறு, அதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்பு சாதம், உளுந்து சாதம், இதெல்லாம் தாங்க வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் இந்த கூட்டாஞ்சோறு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இது நல்லா சுருண்டு வெந்து வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை. இப்போ இதில் வந்து நம்ம மிளகா வத்தல் வந்து நான் பொடியாக தாங்க இதில் இப்போ போட போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மிளகா வத்தலை ஊற வச்சு அரைச்சி போடுவாங்க. நான் வந்து பொடி தான் போட போகிறேன் இன்றைக்கி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். கீரையே நல்லா வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ பார்த்தாவே தெரியுதுல, நல்ல கீரை வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் நான் வந்து போட்டிருக்கேங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் சாம்பார் பவுட்ரு எதுவுமே போடாதீங்க. எதுவுமே போட தேவையில்லைங்க. நீங்கள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மட்டும் போட்டால் போதும்.
வேறு பவுடருமே நீங்கள் போட வேணாம். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இதோட கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குங்க இந்த சாதம் வந்து. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் அளவு பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படுமோ விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூடுதல் கூட விட்டுக்கோங்க, இல்லாட்டா மொட்டு மொட்டாக நிற்கும் சாதம். இது வந்து கரெக்டாக நல்லா வெந்து வந்துடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அப்போ அது வந்து காய்க்கு மட்டும்தான் போட்டோம். இப்போ இதுக்குமே சேர்த்து உப்பு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இப்போ புளி தண்ணி வந்து விட்டுருக்கேங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி வந்து விட்டுருக்கேன். ஏன்னா புளிப்பு, உப்பு, உரப்பு எல்லாமே இதில் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரிசியையும் பருப்பையும் களைஞ்சி வச்சுருக்கேன்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு, அதையும் இதோட போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 விசில் வச்சுட்டு எடுத்து பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே தாங்க விட்டுருக்கேன் இதில். ஏன்னா இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா நின்று வேகுங்கிறதுனால நான் வந்து இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், தேங்காய் பூ வந்து போட்டுக்கலாங்க. தேங்காய் துருவல் வந்து போட்டிருக்கேன். இந்த துருவல் வந்து ரொம்ப சின்ன துருவலாக இருக்கணுங்க. தேங்காய் துருவல் சிலவங்க வீட்டில் வந்து தேங்காய் துருவியில் உள்ள துருவல் வந்து பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் தேங்காவை கீறி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி கூட இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாமே முடிஞ்சுதுங்க. நமக்கு ப்ராசஸ் ஃபுல்லும் முடிஞ்சுது. இப்போ கடைசியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க சாதம். பார்த்தாவே தெரியுது பாருங்கள், நல்ல உதிர இருக்குது சாதமும். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. சிலவங்க நல்லெண்ணெய் விட்டுக்குவாங்க, இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் நெய் கூட விட்டுட்டு நீங்கள் இதை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன தெரியுமாங்க நல்லாயிருக்கும்? எள்ளு துவையல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எள்ளு துவையலும் அப்பளமும் வச்சு சாப்பிட்லாங்க கூட்டான் சாதத்துக்கு. வத்தல் ஏதாவது கூட வறுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம். என் பொண்ணெல்லாம் கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கிறதுனால பிள்ளைங்க நல்லா விரும்பி தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லதும் கூடங்க உடம்புக்கு. காய்கறி எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால, முருங்கைக்கீரை எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தான டிஷ்ஷு தாங்க இது. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.